அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வெண்பொங்கல் இல்லை கார பொங்கல்னு சொல்லலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டுக்கும் பண்ணிக்கலாம். கெஸ்ட் வரும்போது வந்து நம்ம இதை ஈஸியாக அதை பண்ணிட்டா நிறைய பேருக்கு நம்ம இதை சர்வ் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக வந்து நார்மலாக சாதம் ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டால் பொங்கல் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி நல்லா அதை குழைவாக பண்ணும்போது சாப்பிட்றதுக்கே ரொம்ப நமக்கு விருப்பமாக இருக்கும். இப்போ என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்க்கலாம். இப்போ பொங்கலுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து அரிசியும் பருப்பும். ஸோ அரிசி வந்து பச்சரிசி எடுத்துக்கணும். நல்ல ரா ரைஸ் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து உடைத்த பயத்தம்பருப்பு இல்லைன்னா பச்சைப்பயிறு அப்படின்னு சொல்லலாம். தோல் உரிச்சி இருக்குது, இது எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது 1 மடங்கு, இது 1/2 மடங்கு எடுத்துப்போம். இது 1 கிளாஸ் எக்ஸாக்டாக எடுத்துக்கிறேன். இது வந்து 1/2 கிளாஸ் எடுத்துப்போம். இது ரெண்டுத்துக்கூடையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். நார்மலாக நம்ம வந்து 1.5 கிளாஸ் அரிசின்னு இப்போ கன்சிடர் பண்ணிட்டா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். 2 மடங்கு எப்பவுமே ஊற்றினா நல்லா கரெக்டாக வேகும். நமக்கு நல்லா இப்போ வந்து குழைவாக வேகணும். நார்மலாக சாப்பாடு சாப்பிடும்போது நம்ம குழையக்கூடாது. இப்போ வந்து பொங்கல் நல்லா குழைவாக வரணுன்றக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினோம். அதனால் இந்த 1.5 கிளாஸ் அரிசி பருப்புக்கு நான் வந்து 4 கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் பண்ண போகிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட 1 விசில் கொடுத்துக்கலாம். நார்மலாக ஒரு 3 விசில் கொடுப்போம். ஒரு 4 விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள். அது கூட நமக்கு பொங்கல்னால் இதெல்லாம் தேவைப்படும். பொங்கல்னாவே இது வந்து மிளகு பொங்கல்னு மெயினாக சொல்லுவாங்க. அதனால் மிளகு போடணும், நல்ல முழு மிளகு போடணும். அதை பசங்க வந்து கொஞ்சம் எடுத்து வச்சா கூட நம்ம பெரியவங்களாம் நல்லா சாப்பிட்ணும். அதான் மிளகு வந்து அந்த சாப்பாட்டில் சேரும்போது ரொம்ப நல்லது. மிளகு, ஜீரகம் இது ரெண்டும் மெயினாக வேணும். காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது 2 பச்சை மிளகாய் இல்லை 3 போடலாம். நம்ம கொஞ்சம் கீரி அதை போட போகிறோம். இந்த சைஸில் வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். இதையும் வந்து நான் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி இடிச்சிட்டு போட போகிறேன். நல்லா அந்த இஞ்சி வந்து நல்ல ஒரு பொங்கலுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கருவேப்பிலை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கருவேப்பிலை போடலாம். முந்திரி பருப்பு நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு. அதனால் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் வறுத்து எடுத்துக்க போகிறேன். மெயினாக இதை வந்து இது வறுக்கிறதுக்காகவும் பொங்கலில் போடுறதுக்காகவும் நமக்கு நெய் வேணும். அதனால் நெய் எடுத்திருக்கேன். மெயினாக பொங்கல்னாவே நெய், இஞ்சி, இந்த மிளகு இதெல்லாம் ஒன்றா சேரும் போது வந்து பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ நல்லா வந்து அரிசி பருப்பு வந்து நல்லா கழுவிட்டேன். நான் 2-3 வாட்டி கழுவிக்காங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா வந்து பொங்கலுக்கு இந்த மாதிரி இந்த சின்ன ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். இது கரெக்டாக இருக்கும் அந்த சாதம் ஃபுல்லாக அதை வரத்துக்கு வெந்து வரத்துக்கு. இது கூட வந்து 4 கிளாஸ் தண்ணி சொன்னால அது போட்டுக்கலாம். நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுடு தண்ணி இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணலாம். அப்போ வந்து நம்ம சமையல் வந்து சீக்கிரமாக ஆகும். ஏன்னா தண்ணி வந்து திருப்பி கொதித்து அந்த கொதிநிலைக்கு வரதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும். அதனால் நான் வந்து நல்ல ஒரு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஒன்றா கலந்துட்டு குக்கரை நம்ம சாதம் பருப்பு நல்லா குழைவாக வேக வச்சோம்ல, அதனால் நல்லா இந்த மாதிரி ஆயிருக்கு. நீங்கள் வந்து நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். அப்படின்னா நல்லா இன்னும் கொஞ்சம் நசுங்கும். சாதம் வந்து முழுசாக தெரியக்கூடாது. இது மாதிரி நல்லா பருப்பு தனியாக சாதம் தனியாக தெரியாமல் மொத்தமாக நல்லா சேர்ந்துருக்கணும். இப்படி அப்போ தான் பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இன்னொரு கடாயில் வந்து நெய் எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் தாளிச்சிக்க போகிறோம். நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த மாதிரி சாதம் வேக வைக்கும் போதே அதில் எல்லாத்தையும் போட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி பண்ணலாம். நான் வந்து இந்த இப்போ தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அதனால் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து நெய் வந்து நமக்கு நிறைய பொங்கலுக்குனா நெய் தேவைப்படும். நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன்ஸ் நெய் எடுத்துக்கேன் நான். ஸோ நெய் வந்து நல்லா கொதிக்குது. இந்த டைமில் வந்து எல்லா ஐட்டம்ஸும் போடலாம். மிளகு, ஜீரகம் ஃபஸ்ட்டு போடுவோம். இவ்வளோ மிளகு இருந்தால் நல்லாயிருக்கும். மிளகு முழுசாகவே போடுங்க. ஜீரகம் அதுவும் ரெண்டுமே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடலாம். மிளகாய் வந்து முழுசாக போட்டால் வெடிக்கும். அது மாதிரிலாம் காரம் சரியாக இறங்காது. அதுக்காக நம்ம இந்த மாதிரி நீட்டாக கீரி போடுறோம் இப்படி. அதனால் அதையும் போட்டுடலாம். எல்லாம் நெய் வந்து சீக்கிரமாகவே நல்லா கொதிக்கும். அதனால் எல்லாத்தையும் சீக்கிரமாக போட்டுருங்க தீயத்துக்குள்ளே. அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை வந்து தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தெரிக்கும். நீங்கள் ஒரு வேளை டிஷ்யூ தொடச்சிட்டிங்கன்னா ட்ரை ஆகுதுன்னா பரவாயில்ல. இப்போ வந்து இஞ்சி வந்து நான் லேசாக உடச்சி இடிச்சிட்டு போகிறேன். அதை இடிச்சு போடுறேன். ஸோ கடைசியில் நம்ம முந்திரி பருப்பு போடலாம். அதையும் சேர்த்து வறுப்போம். நீங்கள் முந்திரியை கூட தனியாக முந்திரி பருப்பு வறுத்துட்டு கடைசியில் போடலாம்.
சாதத்தை கலர்னதுக்கப்புறமா இல்லைன்னா வந்து இப்படி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம சாதத்தோட மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா. அப்போ வந்து நமக்கு பொங்கல் ரெடி ஆகிடும். முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் வறுபடட்டும். ஸோ முந்திரி பருப்பு வந்து வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம சாதத்தையும் போட்டு அதில் கலரலாம். சாதம் பருப்பு வச்சுருந்தோம்ல எல்லாம் ஒன்றா வரணும், குழைவாக வரும். உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக வரணும் பொங்கல் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த டைமில் வந்து நீங்கள் இதை போட்டு இந்த சாதத்தோடு சேர்த்து போட்டு இந்த எல்லா தாளிச்சதும் சேர்த்து போட்டு கொஞ்சம் லேசாக ஒரு 1/2 கிளாஸ் சுட தண்ணியை ஊற்றி நல்லா நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணா. பட் இந்த மாதிரி ட்ரையாக பொங்கல் பண்ணலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்போது ஸோ எல்லா பொங்கலையும் போட்டாச்சு. அதில் இது ஒன்றா சேர்கிற மாதிரி கலரணும். பொங்கல்ன்றதே வந்து அரிசி பருப்பு ஒன்றா சேர்ந்து வரைக்கும். இதை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கலரலாம் நல்லா. ஸோ ஒன்றா சேர்ந்து கலரிட்டு நம்ம பொங்கலை வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த பொங்கல் வந்து சாம்பாரோட நல்லாயிருக்கும், நல்ல ஒரு கோகோனட் சட்னியோட நல்லாயிருக்கும். ஸோ நான் ஏற்கனவே வந்து கோகோனட் சட்னி பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது பொங்கலுக்கு சாம்பாரும் நல்லாயிருக்கும். இந்த சட்னி எப்படி பண்ணுறது என்னோடய சட்னிஸ் வீடியோ பாருங்கள், அதில் நான் 10 டைப்ஸ் ஆஃப் சட்னி பண்ணியிருக்கேன். அந்த கோகோனட் சட்னி வந்து இதுக்கு நல்ல காம்பினேஷன். பொங்கல் வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது நல்லா அழகாக 2 பவுலாக சர்வ் பண்ண நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்காங்க, அது நல்லா ஃபில் பண்ணி வச்சுருங்க. இந்த கர்மா வந்து பிளேட்டில் இன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு சைடுக்காக வச்சுக்கலாம், சட்னி ஒரு சைடு வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் சட்னி எடுத்து சர்வ் பண்ணுவோம். நல்ல ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இந்த பொங்கல் நீங்கள் சீக்கிரமாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.